The Legend New Sarana stores in RD sale 1+1 offer. இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் சிவில். எல்லா படமும் அப்பால்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் ரொம்ப பிடிக்கும். இந்த பொறாமை அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு இந்த காசு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, இவனை எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமாக பழகி ஈவன் ஃப்ரம் டிரைவர்ஸ்லேருந்து டாப் மோஸ்ட் பீப்புள் மினிஸ்டர்ஸ் மட்டும் அப்போ வந்து சரிசமமாக தான் எல்லோரும் பண்ணினாங்க. அப்பா பற்றி அவதூறமாக நான் எதுவுமே கேள்விப்பட்டது கிடையாது. எல்லாம் நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கோம். இல்லை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்போ வந்து இந்த கீழே நிற்குது ஒரு ஃபுட் கார், அதில் தான் ஃபஸ்ட்டு கற்றுட்டேன். ஓகே, பெர்ஃபெக்ட். கிரீன் கலர் கார். பட் பிஃபோர் நெவர் ஃபாட் ஃபார் எனி திங், ஃபார் ப்ராப்பர்ட்டி ஆர் மணி, நத்திங். அப்பா அம்மா என்ன கேட்டாலும் அடுத்த நிமிஷம் இன்னும் அடுத்த நாளாவது வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு வேளை அப்பாவை பற்றின ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு பயோபிக் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? எப்போதுமே காதல் மன்னன் தான் நல்லா இருக்கும். பிகாஸ் இஸ் டெரிஃபிக்லி ஹேண்ட்ஸம். மை ஃபாதர்ஸ் லைஃபே எங்கள் அம்மா தான். அப்பாவுக்கு பாப்ஜி ஒரு நிமிஷம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவான். அந்த மாதிரி எப்பவுமே கமலா செல்வராஜ் மேமன் பேரை கேட்ட உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஞாபகம் வரும். ஒரு பக்கம் ஜெமினி கணேசன் அவரோட மகளா சரி, இல்லை டாக்டராக நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய சாதனைகள் சரி, இது மாதிரி ரெண்டாக பிரிப்பாங்க. சினிமா துறையில் ஒரு ஆங்கராக வந்து நான் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருந்தாலும் பல ப்ரொடியூசர்ஸ் சரி, டைரக்டர்ஸ் சரி, ஜெமினி கணேசன் அவர்களை பற்றி நிறைய மறக்க முடியாத விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நேர்காணலில் உங்களுக்கு அப்பா நடித்த படங்களில் பிடிச்ச டாப் 5 படங்கள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஏற்பட்ட அனுபவங்கள் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சொல்லும் போது வாட்ஸ் ஆர் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் அப்பா? எனக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்பா வந்து கோரமாக வந்தபோது நாங்களாம் அழுவோம். எனக்கு பயமாக இருக்கும் இப்போது பார்க்குறதுக்கு. பட் அதர்வைஸ் மிஸ்யம்மா இஸ் அனதர் ஹிலேரியஸ். இது எல்லா படமும் அப்பால்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் அண்ட் ஹி டஸ் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அண்ட் மொத்தத்தில் எல்லா படமும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்க ரொமான்டிக் ஹீரோ சார்கிட்டயாச்சும் போய் உண்மையாக சொல்லணும், அவங்கள ரொமான்டிக் ஹீரோ இல்லை சாக்லேட் பாய்ன்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க. எங்களை வந்து இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்காதீங்க, நாங்கள் சாக்லேட் பாய் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி அப்பா எப்போச்சு ஒரு புத்தகங்களையோ ஒரு ஃபீல் பண்ணி யார்கிட்டயா சொல்லியிருக்காங்களா? என்ன இப்போ பாரு ஒரே மாதிரியான ஒரு மாதிரி சாஃப்டான கேரக்டர்ஸ், ரொம்ப ஒரு லவ்வர் பாய் இப்படியே காட்டி நிறுத்திடுறாங்களேன்ற ஒரு வருத்தம் அப்பாவுக்கு இருந்திருக்கா? அப்பா யாருக்குமே எதுக்குமே மறுப்பு சொன்னதே இல்லை. ஏதானு சரியாக பண்ணலை மட்டும்தான் இப்படி இந்த மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் ஹி வாஸ் வெரி, ஐ திங்க் வெரி பாப்புலர் ஃபிலிம் ஆக்டர்னு நினைக்கிறேன் நான். ஹி நெவர் ரெசிஸ்டட் எனிபடி ஆர் செட் எனிதிங் ராங் அபவுட் எனிபடி. ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்க ஒரு பக்கம் கமலஹாசனாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், ஸோ இவங்களை வந்து சினிமா துறையில் அப்பா அறிமுகப்படுத்தினார்ன்ற மாதிரி விஷயம் கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் மட்டும்தான் பெருசாக நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு துறையாக இருக்குன்னுவாங்க. ஸோ அப்பா கிட்ட எல்லாருமே அந்த ஒரு நன்றின்றது எப்பயுமே இருக்குமா? எப்போதுமே. அண்ட் ஹி வாஸ் அ காஸ்டிங் டைரக்டர் அண்ட் ஜெமினி ஸ்டுடியோ. ஸோ எல்லாருமே சௌகா ஜானகி, கமலஹாசன்லேருந்து அப்பா பொறிக்கினது தான் எல்லாமே. ஸோ ஹி நோஸ் ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. இந்த பொறாமை அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு இந்த காசு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, இவனை எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமாக பழகி ஈவன் ஃப்ரம் டிரைவர்ஸ்லேருந்து டாப் மோஸ்ட் பீப்புள் மினிஸ்டர்ஸ் மட்டும் அப்போ வந்து சரிசமமாக தான் எல்லோரும் பண்ணினாங்க. ஹி வாஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி நல்ல ஹியூமன் பீயிங். ஃபைன் ஃபைன். ரொம்ப சமீபத்தில் வந்து மிஸ்டர் காந்தி கண்ணதாசன் அவரை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து கண்ணதாசன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார், இப்போ இருக்கிற எனக்கு ஒரு முதல் வேலை என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அப்பாவை பற்றி நிறைய அவதூறுகளான செய்திகள் வருது, எது உண்மை பொய்ன்னு தெரியாது, உண்மைக்கு புறம்பான செய்திகள் நிறைய கண்ணதாசன் ஐயாவை பற்றி இருக்குன்னு. இப்போ எங்களோட வேலை என்னவா இருக்குன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லாத. இப்போ உங்களுக்கு எப்பாச்சும் அப்படின்னா தோணி இருக்கா, ஜெமினி கணேசன் சாரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நிறைய கசப்பான விஷயங்கள், தவறான விஷயங்களையும் அதிக சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மகளாக அது எவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும்? எனக்கு அது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்பா பற்றி அவதூறமாக நான் எதுவுமே கேள்விப்பட்டது கிடையாது. எல்லாம் நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கோம். இல்லை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாள். உங்கள் அப்பா ரொம்ப ஃபேமஸ், வெரி ஹேண்ட்ஸம் லுக்கிங், நல்லா பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. நான் அவதூறமாக அப்பா பற்றி நான் கேட்டதே கிடையாது. ஒரு தடவை மட்டும்தான் சாவித்திரியை கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, எங்களுக்கு டூ யங் வி டிட்ன்ட் நோ. அண்ட் சாவித்திரியமாக எங்களோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லாருமே அன்பாக இருப்பாங்க. ஸோ எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரியல எங்களுக்கு.
Okay. தெரியாமல் தான் எங்களை வளர்த்தாங்க. நீங்க எல்லா இன்டர்வியூலையும் சொல்லும் போது அப்பாவை பத்தி லைக் எவ்வளவு அழகா இருப்பார் தெரியுமா, அந்த டைம்ல அழகா இருப்பார். ஸோ ஹவு ஹேண்ட்ஸம் இஸ், அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? டெரிஃபிக்லி ஹேண்ட்ஸம். எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் அழகாக இருப்பார். அண்ட் நிறையா யோகா பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் என்னோட ஜிம்மில் வச்சுருக்கேன். ஆல் த வெரைட்டிஸ். ஐ டோன்ட் திங்க் எனி மேபி இஸ் இவர் பண்ண முடியுமோ என்னவோ. சிவகுமார் கேன் டூ மேபி, பட் அப்பா டன் இந்த யோகாசனம்லாம் என்னோட ஜிம் ரூமில் மாட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி யாராலையும் பண்ண முடியாது அதில், எக்ஸப்ட் மேபி சிவகுமார். யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லா யோகாவும் பண்ணியிருக்கா. எல்லா யோகாசனமும் அப்பாவுக்கு தெரியும். இஸ் குட் இன் எவ்ரி திங். லாங்குவேஜஸ்லேயும் எல்லா லாங்குவேஜும் தெரியும். டென்னிஸ் விளையாட தெரியும், டேபிள் டென்னிஸ் விளையாட தெரியும். அவருக்கு அப்பாவுக்கு தெரியாது என்னன்னு நான் தான் கண்டுபிடிக்கணும். அந்த டைம்ல அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா அப்போ ஒரு வெளியில போகும்போது சொல்லுவாங்க அவர் போடுறது ஜிப்பா டைப்பாக வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போ ஜெமினி சார் தான் ட்ரை பண்ணுவார். அப்படியா? இல்லை, இங்கே வீட்டிலலாம் இருக்கிறச்சே வெறும் ஜட்டி பனியனோட தான் இருப்பார். அப்படி தான் சுற்றிட்டு இருப்பார். வெளியில் போகிறச்சே ஹீ வில் ட்ரெஸ் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவார், அவ்வளோதான். அப்போலாம் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ரானரியாக ஒன்றும் ட்ரெஸ் பண்ணது. ஓகே. ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் குட் லுக்கிங் எப்போதுமே. அந்த டைம்லயே அப்பா கார்ஸ் ஓட்ட சொல்லி கொடுத்தாருன்னு 14 வயசுல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தட்ஸ் வெரி அந்த டைம்ல எல்லாம் நினைச்சு பாருங்களேன், பயப்படுவாங்க. ஆண்கள் ஓட்டுறதுக்கு அவ்வளவு பயப்படுவாங்க. என்ன கார் தெரிஞ்சுக்கலாமா அப்போ? அப்போ இந்த கீழே நிற்குது ஒரு ஃபோர்ட் கார், ஆமா, அதில் தான் ஃபர்ஸ்ட் கற்றுட்டேன். ஓகே, பெர்ஃபெக்ட். கிரீன் கலர் கார் அதான் ஃபஸ்ட்டு கற்றுனேன். எங்கள் அம்மா வச்சு எலியன் க்ரோஸை சொல்லி கொடுத்தாரு. அம்மாவுக்கு வரல, ஒரே குட்டு தான் கிடச்சிது. நான் கற்றுக்க மாட்டேன்ட்டி நீ வான்னு சொல்லி அப்போ தான் உட்காந்துருந்தேன். பாட சட்டையில் என்ன உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாரு. அப்போலேருந்து நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்பா கார் மேல ஒரு கிரேஸ் அந்த டைம்லயே, ஒரு கார் வாங்குறது கிரேஸ்ன்னு இல்லை, கார் வேணும்னு ஒரு கார் ஓல்டனா உடனே இன்னொரு வாங்கிடுவார். அது மாதிரி ஃபஸ்ட்டு நாராயணன் கம்பெனி கொடுத்த கார் தான் இங்கே வாசல் நிற்கிறது, கிரீன் கலர். சூப்பர். ஸோ இப்போ இருக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க கரெக்டாக, அது ஒரு ஞாபகம். இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓட்டலாம், ரோட்டில் ஓட்டிருக்கீங்களா? இப்பயும் கண்டிஷன்ல தான் இருக்கா? அதில் கண்டிஷன் தான், உள்ளே ஓட்ட முடியும். சரி, அதில் தான் நான் கற்றுனது ஃபஸ்ட்டு. ஓகே. இங்கே கியர் எப்படி இருக்கும்? ஓகே, டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய லக்ஸுரி கார்ஸ் வாங்கி உலகம் முழுக்க நீங்கள் போயிருந்தாலும் அது அப்பா பக்கத்தில் உட்கார்ந்து அந்த ஒரு நினைவு இருக்கா? எவ்வளோ ரொம்ப கண்டிப்பாக தான் இருப்பாரா? வெளியில் அது படத்தில் தான் ரொம்ப சாஃப்ட்டு டேரெக்டாக கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாரா? இல்லை, இஸ் வெரி லீனியன். எங்கள் அம்மா தான் ரொம்ப கண்டிப்பு. அம்மா அரைஞ்சா ஸ்டார்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி. எங்கள் அப்பா வந்து வெரி ஜென்டில், வெரி நைஸ். இல் சே யூ ஷுட் டூ சம்திங் எக்ஸ்ட்ரானரி. ஐ டிட் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி. இதான யூ ஷுட் கிரியேட் யுவர் ஸ்டாம்ப் இன் த வாக் ஆஃப் லைஃப்னு சொல்லுவார். அந்த மாதிரி கிரியேட்டட் ஸ்டாம்ப். இஸ் வெரி குட், வெரி நைஸ், வெரி ஹைலி இன்டெலிஜென்ட். எங்கள் அப்பாவோட பிரெயினில் 100ல் ஒரு பங்கு கூட எங்களுக்குலாம் கிடையாது. ஸோ அப்போ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு 1990 உங்களை அந்த முதல் டெஸ்ட் பேபி அந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது? வெரி ப்ரௌட். இட் ஹேப்பன் டு பி தட் ஹிஸ் ஃபேன் ஃப்ரம் சுந்தே பாண்டிபுரம் காட் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி. ஸோ இஸ் வெரி ப்ரௌடு. அவளெல்லாம் ஆற்றுலேயே சாப்பிட, எங்கள் ஃப்ரெண்டில் தான் அப்பா வீடு, அங்கேயே சாப்பாடுலாம் போடுவாங்க. அண்ட் ஐ நெவர் யூஸ் டு கம், அதாவது பேஷண்ட் டு கம் இன்சைட் மை ரூம். பிறந்ததுக்கப்புறம் அவர் ஜாலியாக அவர் தான் ஓனர் மாதிரி நடந்துருப்பார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி அப்போட ஃபேனுக்கு தான் பிறந்தது. சரி சரி. இப்போ நீங்கள் எப்பாச்சும் லைக் சொல்லுவாங்களா மேம், வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருந்தால் ஃபேன் ரிப்பேர்னா டக்குன்னு அவரை கூப்பிடுங்க ஏதாச்சும் பண்ண, அது மாதிரி வீட்டில் ஒரு டாக்டர் இருந்தால் மொத்த ஃபேமிலிக்கு எதாச்சுன்னா டக்குன்னு உங்களை ஒரு ஃபர்ஸ்ட் கன்சல்ட் நீங்கள் உங்களை தான் பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு வியாதியே வராது. அப்படி வந்தால் எங்கள் அம்மா பாட்டிலாம் என்ன தான் கேட்பாங்க. இப்போ பாட்டியெல்லாம் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, அப்பாவும் போயாச்சு, நாங்கள் பசங்க தான் இருக்கோம். காட் ஃபர்கிவ், ஒன்றும் வியாதிலாம் வரதில்லை. ஓகே. ஸோ அது எப்பவுமே இப்போ அப்பாவோட அம்மாவை பற்றி நிறைய இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஷுட் பி லைக் கிட்டத்தட்ட ஒரு காடஸ் மாதிரி தான் உங்களுடைய ஃபேமிலிக்கு. அவங்க எப்போ அவங்க காலமானாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லைக் நீங்கள் ரொம்ப சின்ன வயசுல? இல்லை இல்லை, நல்லா பெரிய வயசுல தான். லைக் நீங்கள் டாக்டர்லாம் ஆகிட்டு அதெல்லாம் பார்த்தாங்க? எல்லாம் பார்த்தாங்க. ஷீ லிவ்ட் இன் 108 ரூம்லேயும் இங்கே வச்சுட்டு இருந்தோம் அவங்கள. ஏன்னா ரொம்ப குண்டாயிட்டாங்க, நடக்க முடியல. ரொம்ப நல்லவங்க, எதையுமே கெட்டதே சொல்லி கொடுத்ததில்ல, நல்லது தான். யார் வந்தாலும் கையில் எதாவது கொடுக்காம ஒன்றுமே இல்லைனா கூட பின்னால் மரத்துலேருந்து எலுமிச்சம்பழத்தையாவது பறித்து கேட் மட்டும் ஓடி போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஷில் கோ கிவ், ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவாங்க யார் வந்தாலும். ஓகே ஓகே. வெரி நைஸ் லேடி. சரி. இப்போ உங்களுக்கு மொத்தம் நீங்கள் 4 சிஸ்டர்ஸ் உங்க கூட பிறந்தவங்கன்றதால உங்களுக்குள்ள அந்த ஒரு சண்டை வருமா? அப்பா கூட அப்பாக்கான ஒரு சண்டை, இவர் எங்கள் அப்பா தான் பயங்கரம், எனக்கு தான் ரொம்ப செல்லம், உனக்கு தான் செல்லம், அந்த ஒரு சண்டை வருமா உங்க 4 பேர்? அந்த மாதிரி போட்டியாக எங்கள் வீட்டில் யாரும் எங்களை வளர்க்கலை. எல்லாரும் ஒருத்தர் மேலே உசுரை வச்சுன்னு தான் இருப்போம். நாங்கள் சண்டையே போட மாட்டோம். அண்ட் எல்லாமே விட்டு கொடுத்துருவோம். எதுவாக இருந்தாலும் வி ஒன்ட் ஃபைட் அட் ஆல். ஓகே. ஏன்னா அப்படி வளர்த்துட்டாங்க எங்களை. கேட்பாங்களா, அடம்பிடிப்பாங்களே? ஒரு 4 பொண்ணுன்னா இப்போ எல்லாம் இப்போ ஒருத்தங்க கேட்டால் இன்னொருத்தங்க அப்பா வாங்கும்போதே 4 தான் வாங்கிட்டு வருவார் எதுவாக இருந்தாலும்? அப்படி கிடையாது. பட் அக்காவும் நானும் நியர் ஈச் அதர். அப்புறம் கொஞ்சம் 9 வருஷம் கழிச்சு தான் நாராயணி அப்புறம் ஜிஜி பிறந்தது.
ஸோ லாட் ஆஃப் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னால ஜிஜி எங்கள் குழந்தை மாதிரி இடுப்பில் தூக்கி நாங்கள் பாவாடை தவணை போட்டு இடுப்பில் வச்சுருந்தா கூட பீச்சில் வாக்கிங் போனால் இது உங்கள் குழந்தைன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உடனே நான் அவனை தூக்க மாட்டேன், நீ விட்டுட்டு அப்பா நீ தூக்கின்றுவேன். அந்த மாதிரி பாவாடை தவணை போட்டு ஜிஜியை தூக்கினேன் ஒரு காலத்தில். அதனால் சம் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். But before never fought for anything, for property or money, nothing. We never fight for anything. இன்ஃபேக்ட் வெளியில சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி 4 பொண்ணுங்க இருந்தால் எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனை வரும், அவங்களுக்குள்ள அந்த ஒரு பிரிச்சுக்கிறதுல. பட் யூ வேர் லைக் 4 பேருமே 4 விதமாக. இப்போ நீங்கள் ஒரு மெடிசன் துறையில் அவ்வளோ பெரிய இதுவாக இருக்கீங்க, எல்லாருமே பயங்கரமாக ஜொலிக்கிறீங்க. ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பா சொல்லுவாங்க யூ ஷுட் ரீச் அன்ரீச்சபிள் ஸ்டார்ஸ் ஏதானு. அதனால் மை சிஸ்டர் இஸ் ரேடியோ ஆங்காலஜிஸ்ட் இன் United States, now retired. My means second, the first South Indian test baby. Third is Narani Ganesh. India, she was editor of Times of India. Fourth is Jayalakshmi Gigi. She's doing some work, PhD though. அவளும் உலகம் ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருப்பாள், லெக்சர் கொடுத்துட்டே இருப்பாள். ஓகே, இதில் நிறைய பேருக்கு வந்து ரேகா மேம்க்கும் உங்களுக்கும் இருக்கும் அந்த ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸ்ன்னு பெருசாக தெரியாது. நீங்கள் எந்த அளவுக்கு? She is just like விஜய் சாமுண்டீஸ்வரியும் சரி, சவுத் பொண்ணும் சரி, சதீஷ் பையனும் சரி, ரேகாவும் சரி, நாங்கள்லாம் we are like born to பாப்ஜிமா. இட்ஸ் ஜஸ்ட் லைக் மை மதர். அவங்க எல்லாரையும் ஒரே சமமாக தான் ஒரே பிளாட்ஃபார்மில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எனக்கு அந்த ஜெலஸியும் வித்தியாசமும் கிடையாது. ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் அந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோன்னு இருக்கும்ல, அதில் உங்களால் மறக்க முடியாத ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வித் ஆல் யுவர் சிஸ்டர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னால் எந்த ஒரு ஃபோட்டோ சொல்லுவீங்க? அப்பா இருக்குது, ஒரு ஃபோட்டோ இருக்குது. இருக்கு. அது எப்போ இங்கே மேபி இங்கே இருக்கலாம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ வில் ட்ரை டு கெட் தட் ஃபோட்டோ. எல்லாரும் எங்கள் பீச் ஹவுஸில் ஒரு தரம் எங்கள் அக்கா அவங்க டாக்டர்லாம் எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பீச் ஹவுஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க, அப்பா அவங்க பசங்க எல்லாரையும் சந்தோஷமா. ஓகே, இப்போ நடுவில் வந்து அப்பா லாஸ்ட் ஜிஜி தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஜிஜி குழந்தைக்கு. ஓ சரி சரி. இப்போ நடுவில் அப்பா ஒரு 10 வருஷம் பெருசாக படங்கள் நடிக்கல, அதுக்கப்புறம் திரும்ப ருத்ரவீணா இதெல்லாம் நடிச்சாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு திரும்ப ஒரு ஃபைனலாக அவ்வை சண்முகில நடிக்கும் போது? இன்ஃபேக்ட் அதை சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் பீச் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் ஷூட்டிங் நடந்தது. ஐ யூஸ்ட் கோ தேர் அண்ட் சி. கமல் அந்த அப்பாவையும் பார்ப்பேன் நான். அங்கே ரொம்ப நான் ஐ டோல்டு அப்பா சும்மா இருக்கா, நீ எதாவது பண்ணுறது இருந்தால் நீ பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் அவட்ட. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்பாவோட? ஏன்னா அந்த டைம்ல பார்த்த அப்பாக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வயசான கெட்டப்லேயும் ஒரு அழகாக இருப்பாரு. அது அப்பயே அந்த ஒரு காதல் ரொமான்ஸ்லாம் பண்ணுவார். ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய் த மூவி. ஐ சா ஐ வி ஷூட்டிங் ஆல்சோ. நான் போய் பார்த்தேன், அந்த வீடை போய் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஐ வாண்டட் ஹிம் டு பி பிஸி ஆல் த டைம். பிகாஸ் எப்போதுமே சுற்றிகிட்டே இருப்பாள். ஐடியில் வந்து நான் பார்த்தது இல்லை. ஐ டோல்ட் குத்மி பண்ணி இங்கே எதுக்கும் வந்ததுக்கு அப்பா சும்மா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணேன்னு உடனே ஷி யூஸ் ஹிம். ஓகே ஓகே ஓகே. வாட் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் விஷ்? அப்பாவோட அந்த ஒரு கடைசி காலத்தில் அவரோட அந்த ஒரு ஆசையாக இருந்தது என்னவா? ஆசையாக இருந்தது எல்லாம் நான் பண்ணிட்டேன். வாட்டமே அப்பா வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு புது காரணம் வாங்கி கொடுத்துருவேன். என்ன அவர் கேட்பாரா? வாங்கி தரதான் கேட்பாரா உங்ககிட்ட? என்னப்பா வேணும், பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்பேன். ஏதாவது கேட்டேன்னா உடனே கடைக்கு கூட்டி கொண்டு வாங்கி கொடுவேன். அப்பா அம்மா என்ன கேட்டாலும் அடுத்த நிமிஷம் அது அங்கே இருக்கும். ஆளை விட்டாத போய் வாங்கிட்டு சொல்லி. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சில்லியாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் எங்கள் அப்பாக்காக நான் வாங்கி கொடுத்தேன்னா வாட் இட் பி? காரை பார்த்துட்டு அப்பா நான் புது கார் வாங்கி கொடுக்குவேன். எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். டு கோ டு ட்ரிச்சினோ காவிரி கரை புரண்டு ஓடுதாண்டி அப்படின்னா உடனே காட் அ நியூ கார் ரெட் கலரில். நான் ஒன்று வாங்கினேன், உனக்கு தனக்கும் ஒன்று வேணும்னா உடனே பாட்டு அதுலேயே காவிரி கரை புரண்டு ஓடுறதை காமிச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் ஷி வாஸ் பார்ன் இன் ட்ரிச்சி. அப்பா அம்மா என்ன கேட்டாலும் அடுத்த நிமிஷம் ஏன்னா அடுத்த நாளாவது வந்துடும். உடனே ஆளை அனுப்பிச்சு அவங்க கெட்டதை வாங்கிட்டு வான்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு வேளை அப்பாவை பற்றின ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு பயோபிக் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? எப்போதுமே காதல் மன்னன் தான் நல்லா இருக்கும். பிகாஸ் இஸ் டெரிஃபிக்லி ஹேண்ட்ஸம். மை ஃபாதர்ஸ் லைஃபே எங்கள் அம்மா தான். அப்பாவுக்கு பாப்ஜி ஒரு நிமிஷம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவான். அந்த மாதிரி ஹி அடோட் பிகாஸ் தே காட் மேரிட் வெரி யங், 15 years and 17 years. அதனால் எங்கள் அம்மா இல்லைன்னா அடுத்த நிமிஷம் எங்கள் அப்பா போயிடுவாள். அந்த மாதிரி. So he wanted to die first before her. So it happened like that. So he just worshipped my mother like anything. அம்மா இல்லைன்னா அடுத்த நிமிஷம் அப்பா இல்லை. அந்த மாதிரி உயிர். 15 years he got married, no? So from that time they were living together, no? Almost like 50+ years of lovely life. Okay ma'am. So இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக இப்போ படங்கள்லாம் பார்க்குறீங்களா? தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படங்கள்லாம் பார்ப்பீங்களா? கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் தேட்டருக்கே போகிறதில்ல, வெளியிலேயே போகிறதில்ல. வீடு ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல். நான் பக்கத்தில் என்னோட பீச் ஹவுஸ் நெக்ஸ்ட் பிரார்த்தனா தேட்டர், அங்கே நான் போவேன் எவ்ரி வீக்கெண்டும். சாட்டர்டே மத்தியானம் போட்டு சண்டே நைட் வந்துடுவேன். அந்த மாதிரி. இப்போது உங்களுடைய பேர பசங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க பசங்களாக இருக்கட்டும் யாராச்சும் வந்து
தாத்தாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே, கிவ் அஸ் ஒன் மூவி ஆர் ஒன் சீன். தாத்தா அவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருக்காரு, இந்த ஒரு சீன் போதுன்னா நீங்கள் என்ன சீன் காட்டுவீங்க? யூஸ் டு ஜம்ப் இல்லை ஆல் இந்த கணவனே கண்கட தேவையில்லை, இந்த ஆலமரத்தில் வேற பிடிச்சி வந்து குதிச்சு எல்லாம் பண்ணுவார்ல, அப்புறம் குதிரை மேலே ஏறி நிறைய கேமிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எப்பவுமே அவர் எல்லார் மனசுலையும் வந்து நிரந்தரமாக இருந்துக்கிட்டு தான் இருப்பார். உங்கள் நேரத்துக்கு நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். The Legend New Sarana Stores in Aadi sale 1+1 offer. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் சிவில்.